ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு முஷா ப்ரோ. இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து SproutGIGல வந்து எப்படி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், எப்படி மைக்ரோ டாஸ்க் செய்கிறது மூலமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயத்தை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தென் அதே மாதிரி ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் ஒரு சர்வீஸை வந்து கிக்காக வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் டைம் நீங்கள் டெலிகிராமில் வந்து கேட்கலாம், அப்படி இல்லைனா கமெண்டில் கேட்கலாம். டெலிகிராம் லிங்க் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முதல் இன்னொரு விஷயம் சொல்லணும், என்னென்னா நீங்கள் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் உங்களோட 𝗙𝗁𝐶𝗂 அப்படின்ற அப்ளிகேஷனை செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னா அதோட வீடியோவையும் நான் கட்டாயம் கீழே கமெண்டில் வந்து கொடுக்குறேன், அப்படி இல்லைனா என் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மூலமாகவும் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு மந்த்லி ஏர்னிங்க்கு போக முடியும். அது எங்களோட ஓன் அப்ளிகேஷன்னா எந்த ரிஸ்க்கும் கிடையாது. வாங்க அதுக்கு முதல் நம்ம வந்து இந்த பிசிக்குள்ளே போயிட்டு எப்படி ஒரு கிக் வந்து கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். This video is sponsored by 𝗙ecie Private Limited. இவங்க ஒரு IT சர்வீஸ் அண்ட் சொல்யூஷன் கம்பெனி. இவங்களோட சர்வீஸ் பார்த்தீங்களா இருந்தால் வெப்சைட் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைனிங், SEO ஆப்டிமைசேஷன் நிறைய சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பிசினஸையும் நீங்கள் ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ப்ரோமோட் பண்ணிட முடியும். அண்ட் தென் உங்களோட வெப்சைட்டுக்கு தேவையான விஷயங்கள், இல்லை உங்களோட வெப்சைட்டை ரேங்க் பண்ணணும், இல்லை உங்களோட பிசினஸுக்கு ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் யூஷுவல் எப்பவும் போடுறது தான். நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் 2 லிங்க் கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து டெலிகிராமோட லிங்க், இன்னொன்று வந்து நம்மளோட ஆஃபீஷியல் ப்ளாகோட லிங்க். ஸோ நீங்கள் டெலிகிராம் லிங்க்கில் இன்னும் ஜாயின் ஆகலை அப்படின்னா கட்டாயம் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களோட ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணி இருக்கிற 𝗙𝗁𝐶𝗂 அப்ளிகேஷன் பற்றியும் நாங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்களும் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு செய்ய வேண்டிய வேலை, கீழே கமெண்டில் எங்களோட ஆஃபீஷியல் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே நீங்கள் வர இடம்னா இந்த வெப்சைட். ஸோ இதில் தான் நாங்கள் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், நீங்கள் எப்படி ஒரு போஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே SEO பண்ணுறதுலேருந்து மேற்கொண்டு நாங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் இதை ரீட் பண்ணியும் பார்க்கலாம், இல்லை இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக கீழே வந்துடுங்க. வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 40 செகண்டில் உங்களுக்கு ஒரு பட்டன் வந்து ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டிரெக்டாக ஒஃபீஷியல் இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஒஃபீஷியல் பேஜ். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி என்னோட கிக்கை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் என்னோடய டைட்டில்ஸ், அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன், என்னோடய இமேஜ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துருக்குறேன். இன்னும் எனக்கு ஓர்டர் எதுவுமே வரல. இது எப்படி பண்ணினேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு என்னோட மொபைல் நெட்வொர்க்கை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கணும். நெட்வொர்க் இல்லாமல் தான் இவ்வளோ நேரம் நான் ஷோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதுக்கு நான் அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, இதில் என்ன விஷயம்னா என்னோடய மைக் ஆன் பண்ணால் வைஃபை வந்து ஒர்க் ஆகுது. இதில் இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது. பிகாஸ் ரெண்டுமே வயர்லெஸ்னால கொலாப்ஸ் ஆகுது. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் இந்த போஸ்ட்டை வந்து நான் எப்படி போட்டேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட்டை வந்து நான் $35 வந்து போட்டிருக்கேன். 14 நாள் டெலிவரி டைம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி தான் என்னோடய போஸ்ட் இருக்குது. ஸோ இதை யாராச்சும் பார்த்து ஆர்டர் பண்ணுறாங்களா இருந்தால் எனக்கு $35 வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் இதில் வந்து போஸ்ட் போடுறது. ஸோ இதை எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பையர் ஃப்ரீலான்சர் 2 ஆப்ஷன் இருக்கும். கட்டாயம் நீங்கள் ஃப்ரீலான்சர்ன்ற ஆப்ஷனை வந்து டிக் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே கிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ரௌஸ் கிக், அப்புறம் வந்து ப்ரௌஸ் கிக் ரிக்வஸ்ட் அண்ட் வந்து மை போஸ்டட் கிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நான் இப்போ போட்டுக்கிறேன் அந்த கிக் வந்து இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கிக் போஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து போஸ்ட் கிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களோட டைட்டில் வந்து கொடுக்கணும். ஸோ உங்களோட டைட்டில் வந்து கட்டாயம் இதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. உங்களோட டைட்டில் வந்து ஐ வில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கட்டாயம் இருக்கணும். ஸோ நீங்கள் ஐ வில்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல டைட்டில் வந்து கொடுக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் எக்ஸாம்பிள் போட்டிருப்பாங்க, ஐ வில் மேக் பெர்ஃபெக்ட் இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கட்டாயம் பார்த்துக்குங்க. அடுத்த விஷயம் கேட்டகிரி. ஸோ கேட்டகிரியில் வந்து நீங்கள் போட போகிற கிக் வந்து எது ரிலேட்டடான கேட்டகிரி அப்படின்றத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணலாம். நிறைய கேட்டகிரிஸ் இருக்குது, நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப் கேட்டகிரி, அதை நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ டைப் பண்ணிங்கன்னா அதுவே இங்கே வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து
ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட சப் கேட்டகரிஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டெலிவரி டைம் அப்படின்ற இடத்துல யூஷுவல் நீங்கள் எப்பவும் போல் உங்களோட டெலிவரி டைம் நீங்கள் இந்த உங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் டைம் எடுக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து ரிவிஷன்ஸ். ஸோ வந்து நீங்கள் கொடுக்குற சர்வீஸ் வந்து இப்போ கிராஃபிக் டிசைனாக இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் வந்து நிறைய ரிவிஷன்ஸ் கொடுக்கணும். அன்லிமிட்டட் ரிவிஷன் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து ரிவிஷன் பண்ண முடியாது, அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறீங்களா தான் இங்கே வந்து நீங்கள் ஒரு ரிவிஷனோ இல்லை 0 ரிவிஷன்ஸோ கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபைவரை விட நல்ல ஒரு விஷயம் எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல டெக் வந்து 15 டெக்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா, என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் வந்து ஃபைவரில் எந்த கிக் வந்து நல்ல ரேங்கில் இருக்கோ உங்களோட சர்வீஸ் ரிலேட்டடாக அந்த கிக்கில் என்னென்னலாம் டைட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த டைட்டில் நீங்கள் இங்கே காப்பி பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனையும் நீங்கள் வந்து ChatGPT அண்ட் 𝗙ீப்சீக் வந்து கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 𝗙ீப்சீக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி அடுத்த விஷயம் டெக். இந்த 15 டேக்கையும் நீங்கள் 3 கிக் வந்து ஃபைவரில் நல்ல ரேங்காக இருக்கிற கிக்கில் உள்ள டேக்கை வந்து இங்கே வந்து கொடுத்துட்டீங்களா இருந்தால் கட்டாயம் கூகுளில் இதுவும் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனாலேயே உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து நீங்கள் மினிமம் $2.90 நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குறது வந்து கட்டாயம் உங்களோட டாலர் வந்து எந்த அளவு இருக்கணும் அப்படின்னா உங்களோட சர்வீசஸுக்கு ஏற்றா போல வைங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஹை லெவலில் ஏர்ன் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. $2.90 உங்களுக்கு மினிமம் ஒரு 10 ஆர்டர் வந்தாலுமே அங்கே வந்து பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நீங்கள் சிம்பிளாக செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தால் குறைய வைங்க. இல்லை நீங்கள் வந்து செய்கிற விஷயத்துக்கு ஹை ரேட்டாக இருக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக இருந்தால் கட்டாயம் நீங்கள் வந்து அதுக்குரிய ஒர்க்குக்குரிய அமௌண்ட்டை வந்து வைங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் ஓவர்வியூ. இந்த ஓவர்வியூவில் வந்து நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுக்கலாம். என்னென்ன விஷயம் செய்வீங்க, என்னென்ன விஷயம் செய்ய மாட்டீங்க. இதை வந்து நீங்கள் ஈபே இல்லை வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதா இருந்தாலும் சரி, இல்லை எந்த விஷயத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் ஃபைவரில் கொடுக்குற மாதிரியே உங்களோட டிஸ்கிரிப்ஷனை வந்து மேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து தம்ப்நெயில், அதாவது வந்து என்னோடய கிக்கில் வந்து நான் இப்போ என்னோடய போஸ்டரில் வந்து இந்த இடத்துல ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருப்பேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து உங்களோட போஸ்ட்டுக்கு வந்து செய்யணும். ஸோ அதோட விஷுவலேஷனுமே இவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த விஷுவலேஷனில் வந்து நீங்கள் இதை செஞ்சு இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் ஆல்ரெடி இங்கே வந்து ஏதாச்சும் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் அந்த ரிலேட்டடாக போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா அதோட லிங்க்ஸையுமே நீங்கள் இங்கே வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ ஃபார்வர்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க வித்தின் 1 டேக்குள்ளேயே அப்டேட் பண்ணிடுவாங்க லைவில். சம்டைம் வந்து டைம் எடுக்கும், 1 டே எடுக்கும். சம்டைம் வந்து ½ அன் ஹவர்லேயே உங்களுக்கு வந்து இது லைவுக்கு வந்துடும். ஸோ இதுதான் விஷயம். இப்படி பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் விஷயம், நீங்கள் ஒரு கிக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கான இது. ஸோ இதை தாண்டி எதுவுமே நீங்கள் பண்ண போகிறது இல்லை. கம்ப்ளீட்லி இதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் பப்ளிஷ் பண்ணி உங்களோட ஒரு கிக் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல கிக் அப்படின்ற இடத்துல கீழே வந்து ப்ரௌஸ் கிக் ரிக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு சில கிக்ஸை வந்து இங்கே போட்டிருப்பாங்க, போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எனக்கு இந்த ஒர்க் செய்யணும், இவ்வளோ டாலர்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு எத்தனை பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஒருத்தர் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போது இந்த ஒர்க்குக்கு நீங்களும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கெட் பண்ண முடியும். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ இதில் எல்லாமே 8 பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இதுக்கு வந்து யாருமே பண்ணல. ஸோ அப்போ நீங்கள் அவசரமாக பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் இதுக்கு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதான் விஷயம். கட்டாயம் இந்த ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணணுமா இருந்தால் இங்கே வந்து நீங்கள் ஒரு கிக்காச்சும் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு கிக்கை பப்ளிஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்டர் வருதா வரலையா இதெல்லாமே யோசிக்காதீங்க. நீங்கள் உங்களோட ஒர்க்கை கண்டினியூஸாக பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு ஆர்டர் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஆர்டர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் விஷயம், இன்றைக்கி சொல்லித்தரணும்னு நினச்ச விஷயம். இது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட்டில் கேளுங்க. அப்படி இல்லைனா டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணி கேளுங்க. ஸோ இப்போது இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். இல்லை இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு அமேசிங் வீடியோவில் மீட் பண்ணலாம் guys. See you soon.